பிக் பாஸ் சீசன் 8ல் எவிக்ட் ஆகி வெளில போயிருக்கக்கூடிய ஜெஃப்ரி வீட்டுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பிளாக் கலர் பேக் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறதாவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ஜெஃப்ரி பயங்கர ஷாக் ஆகிட்டார் அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியே வந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வெளியில் பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8ஓட ஹோஸ்ட்டாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்ததுக்கப்புறமா இந்த சீசன் 8ல் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸில் நிறைய பேர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஃபேவரட். அதில் முக்கியமான நபர்கள் சுனிதா, சாச்சனா, அப்புறம் ஜெஃப்ரி. இதில் ஃபஸ்ட்டு சுனிதா போனாங்க, அடுத்து சாச்சனா போனாங்க, இப்போ ரீசெண்டாக ஜெஃப்ரி போனார். இவங்க 3 பேரோட எவிஷன் எப்பவும் விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணார். சத்தியமாக நானே இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே சொன்னார். அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி அவர்கள் தனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் வெளில போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்புறத வழக்கமாக வச்சுருக்காராம். சாச்சனாவுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், சாச்சனா வெளில வந்து என்ன சொன்னாங்கன்னா, மகாராஜா படத்தோட ஷூட்டிங் அப்போ சாச்சனா விஜய் சேதுபதி நடிக்கும்போது ஏதோ ஒருத்தர் ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பேக் ஒன்று பார்த்துட்டு அந்த பேக்கோட விலை என்னென்னு சாச்சனா கேட்டிருக்காங்க. அதுக்கு 7000 விலை சொன்னதுக்கப்புறமா விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாச்சனா அந்த பேக்கை வச்சுட்டு வந்துட்டாங்களாம். இந்த எல்லா விஷயத்தையும் விஜய் சேதுபதியை கவனிச்சுட்டு ஷூட்டிங் முடிஞ்சு கிளம்பும் போது எந்த பேக்கை விலை விசாரிச்சுட்டு சாச்சனா வாங்காமல் வந்தாங்களோ அந்த பேக்கை தான் கையால் கிஃப்டாக விஜய் சேதுபதி கொடுத்தாராம். இந்த விஷயத்த சாச்சனாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சுன்னா விஜய் சேதுபதி அவர்கள் எந்த கிஃப்ட் வேணால் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்படி சாச்சனாக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டில் பிடிச்ச ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெஃப்ரி தான். ஜெஃப்ரிக்கு சாச்சனாவுக்கு கொடுத்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எதுக்கு வித்தியாசமாக யோசிச்சுக்கிட்டு அதே கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவுக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரியே ஒரு பேக் ஒன்று விஜய் சேதுபதி அவர்கள் ஜெஃப்ரி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காராம். அதாவது ஜெஃப்ரியோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு ஜெஃப்ரி வீட்டுக்கு அனுப்புவாங்களே ஸ்வீட் கேஸில், அந்த லக்கேஜ் கூட இந்த ஒரு பிளாக் கலர் பேக்கையும் கிஃப்டாக வாங்கி லவ் ஃப்ரம் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பேக்கை அனுப்பி வச்சிருக்காராம். அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்து எந்த ஊருக்கு கான்சர்ட் போகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியூருக்கு ஈவெண்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லா ஊருக்கும் அந்த ட்ராவலுக்கு அந்த பேக்கை பயன்படுத்துகிற மாதிரி பல வசதிகள் இருக்கக்கூடிய பேக்கை ஒன்று தான் சாச்சனாவுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே ஜெஃப்ரிக்கு வாங்கி அனுப்பியிருக்காராம். கண்டிப்பாக அந்த பேக்கை பார்த்துட்டு ஜெஃப்ரியும் ஜெஃப்ரி ஃபேமிலியும் பயங்கரமாக எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த வாரம் ஜெஃப்ரி வெளியேறதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் சண்டே எபிசோடில் அன்ஷிதா டபுள் எலிமினேஷன் மூலமாக வெளில வந்தாங்க. வெளில வந்திருக்கக்கூடிய அன்ஷிதா பிக் பாஸ் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்கள் மேலே இருந்திருக்காங்க. அந்த 83 நாட்களுமே அவங்க எவ்வளோ ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க, வெளில போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. அன்ஷிதாவுக்கு ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் வந்து சம்பளமாக பேசப்பட்டிருக்கு. அதன்படி 83 நாட்கள் வீட்டில் இருந்த அன்ஷிதாவுக்கு 12,45,000 ரூபாய் வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்குதான். இது வந்து சம்பள தொகை மட்டும்தான். அது போக வீட்டில் நடந்த டாஸ்கில் வின் பண்ணது, ப்ராடக்ட் ஸ்பான்சருக்காக நடத்தப்பட்ட டாஸ்கில் வின் பண்ணதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பரிசுகள் சேர்த்து அதிகபட்சமாக ஒரு 15 லட்சம் ரூபாய் வந்து அவங்க சம்பளமாக வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.